வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன விஷயம் பேசணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூலாக கேட்குறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல, ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, முதல்ல என் ரூமுக்கு வந்திருக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வா காவேரி உட்கார் காவேரி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றாங்க. இப்போ தான் வந்து அத்தை வந்துட்டு போனாங்க, அத்தை வந்துட்டு போனால் நீ வந்துட்டு போயிருக்க, பரவாயில்லையே, வீட்டிலேருந்து எல்லாரும் ஒருத்தராக வரீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இங்கே பாருங்கள் அம்மா வந்து உங்களை நல்லா திட்டினாங்களா, வாங்கி கட்டிக்கினீங்களா அப்படின்னோடனே அத்தைங்க என்ன திட்டினாங்க, எதுவுமே திட்டல தெரியுமா, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை, நல்லா இருக்கீங்களா, வசதியாக இருக்கா அப்படி சொல்லி கேட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. நான் என்ன ஓவராக போனேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, செம்ம டென்ஷன். இங்கே பாருங்கள் நான் விளையாடுறதுக்கு ஒன்றும் வரல, சீரியஸாக கேட்க போகிறீங்களா அப்படி இல்லையா, சரி காவேரி என்ன தான் பிரச்சனை காவேரி, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எங்கள் அம்மாவை தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க, அவங்க டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க, அவங்க இப்படிமா டென்ஷன் ஆகிறது நல்லதே கிடையாது, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, வேறு எதுக்காக, உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போது தான் இங்கே வந்திருக்கேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்களை சமாதானப்படுத்தி உன்னை இப்படியே வீட்டுக்கு கூட்டின்னு போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன் காவேரி எப்படிலாம் சொல்கிறேன், வேறு எப்படி நடக்கும், நீங்கள் தான் நிதானம் எங்கள் அம்மாவை தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்களே, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி நான் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாதா, நீ இல்லாமல் இருக்க முடியலடி என்னால், நீ வா காவேரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு, நான் எதுக்கு உங்கள் கூட வரணும், என்னடி நீ இப்படி சொல்கிற, நீ என் பொண்டாட்டினா உன் கூட வந்துடணுமா, இங்கே பார் காவேரி உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டி, ஐ லவ் யூ டி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, லவ் பண்ணுறீங்களா, என்ன லவ் பண்ணுறீங்க, என்ன எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் சொல்கிற, கொடைக்கானலுக்கு நீ கோச்சிட்டு போயிட்டல ஒரு வாட்டி, அப்போ வந்தது இந்த லவ், அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் உனக்கு எப்படிலாம் நான் லவ் பண்ணுறேன் தெரியுமா உனக்கு, நீ தானே எனக்கு எல்லாமே முக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கிட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் காவேரி உன்னை நான் அந்தளவு நேசிக்கிறேன் காவேரி, இந்த உலகத்திலே நீ தாண்டி எனக்கு முக்கியம், என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிவிட்டு என்கிட்ட சைன் வாங்கினீங்க டைவர்ஸ் பேப்பரில், நான் எப்படி டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினேன், அது டைவர்ஸ் பேப்பரில் நீ தாண்டி தப்பாக நினச்சிட்ருக்க, இந்த உன்னை எம்டி போஸ்ட்டில் உட்கார வைக்கணும்னு எனக்கு ஆசை காவேரி, அதனால தான் காவேரி பேப்பரில் சைன் வாங்குறேன், நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்ட, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் காவேரி நீ வேணால் வந்து ஆஃபீஸ் வந்து கேட்டுப்பாரு, நான் சொன்னது உண்மையாக என்னன்னு தெரியும், வக்கீலை கூட கேட்டு பார்த்துக்கோ அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரிக்கு ஒன்றும் பிள்ளை, இதெல்லாம் நிஜம், ஆமாம் நிஜம் தான், அப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க, ஆமாம் காவேரி நான் சொன்னேன் தான், ஆனால் நான் அப்படி சொல்லலை காவேரி, அக்ரிமெண்ட் முடிச்சு நீங்கள் தானே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க, ஐயோ நான் வேணும்னு சொல்ல காவேரி, சும்மா விளையாட்டுக்கு உனக்கு பேசிட்டு இருந்தேன் காவேரி, உன்னை கொடைக்கானல் கூட்டின்னு போயிட்டு நம்ம 4 நாள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம், நம்ம கல்யாண நாள் இருந்தால் பிளான் பண்ண காவேரி, இதுதான் காவேரி நடந்தது, ப்ளீஸ் காவேரி இப்போது புரிஞ்சுக்கூடி அப்படின்னு, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கடி என்ன ஃபுல்லாகவே, எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. என்ன இவர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வெண்ணிலா விஷயத்துக்கு எனக்கு கிளாரிட்டி கொடுத்தீங்களா அப்படின்னு, என்ன உனக்கு கிளாரிட்டி வேணும், வெண்ணிலா மேலே இருக்கிறது எனக்கு அது மட்டும்தான் புரியுதா, வெண்ணிலாவுக்கு குணமாகணும்னா அவளை அனுப்புறதுக்கான வழி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், அவங்க சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு, சீக்கிரமாகவே வெண்ணிலாவை குணப்படுத்தி நம்ம அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார் காவேரி நான் தெளிவாக தாண்டி இருக்கேன், நீ தான் புரிஞ்சிக்கல என்ன, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டல காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ண தெரியல, வா காவேரி வீட்டுக்கு போகலாம், இப்போவே உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நீ என் கூட வந்துடு, இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் வர முடியாது, ஏன் வர முடியாது, என் அம்மா மனசு மாறுற வரைக்கும் நான் வரமாட்டேன், என் அம்மாவுக்கு நான் அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க மனசு பிரகாரம் தான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு, என் அம்மா எப்போ உங்கள் கூட அனுப்புகிறாங்களோ வாழணும்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்கள் கூட வருவேன், அது வரைக்கும் வர முடியாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, உன் அம்மா எப்போ சொல்கிறது எப்போ வர்றது அதெல்லாம் தெரியாதுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் அம்மா நீ போய் விஜய் கூட வாழணும்னு சொல்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் காவேரி, இதுதான் உன்னோட முடிவாடி அப்படின்னு, ஆமாம் இதுதான் என்னோட முடிவு, நீங்கள் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து தவிக்கிறாரு, என்ன இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு